கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. மேலெழுந்ததோர் வாயு கிளர்ந்து மேல் மிடற்றிளைகியுள்ளெழ வாங்கி காலும் கையும் விதித்தேறி கண்ணுறக்கம் அதாவதன் முன்னமூகும் மூலமாகிய ஒற்றை எழுத்தை மூன்று மாத்திரை உள்ளெழ வாங்கி வேலை வண்ணனை மேவுதிராகில் விண்ணகத்தினில் மேவலுமாமேயே. பிராணன், வியானன், அபானன், உதானன் முதலைதானம் 5 விதமான பிராணசக்திகள் நம்ம சரீரத்துல இருக்கு. இன்னென்ன சமயத்துல இன்னென்னது நமக்கு வேலை செய்கிறது என்றும் சொல்லியிருக்கு யோக சாஸ்திரங்கள்ல. உயிர் போகும்போது மட்டும் உதானங்கிற வாயு கிளம்பு. அந்த உதானம்ங்கிற வாயு கிளம்பி வாய் வரையிலும் வந்து வெளியில கிளம்புறது. யோகீஸ்வராலா இருந்தா கபாலம் வழியாக வெளியில போகும். மற்ற சம்சாரிகளுக்கெல்லாம் அது வாய் வரையிலும் வந்து வாயாலேயே போகும். கண்டத்துல வந்து அது கொஞ்சம் நிற்கும். அப்படி நிற்கும் பொழுதுதான் யமதூதர்கள் கட்டி இழுக்கிறார்கள்னு சொல்றா. அப்படி சொல்லும் பொழுது மரண தசையில் உடையவாளை பார்த்தாலே தெரியும். அது அடிவயத்திலேருந்து கிளம்புறது. அந்த பிராணன் கிளம்பும் பொழுது அந்த அடிவயர் பேட்டு வரும். அதை சூட்சமா கவனிச்சாக்கா இப்போ இந்த பிராணன் வயத்திலேருந்து கிளம்புறது. மார்பு துடிக்கம் ஹிருதயத்துல இருக்கு. ஆச்சு கண்டத்துக்கு வந்துடுத்து, ஆச்சு வாய்க்கு வந்துடுத்து அப்படின்னு அனுபவம் உடையவர்கள் பார்த்தா தெரியும். அப்படி உதானமாக கிளம்புகின்ற அந்த உதான வாயு மேலே எழுந்ததோர் வாயு கிளர்ந்து அது கிளம்பி மேல் மிடற்றினை கண்டம் அந்த நெஞ்சில வந்து தங்கி உள்கெழ வாங்கி அது கீழையும் மேலையும் கீழையும் மேலையுமா இழுக்கிற தன்மை இருக்கு இல்லையா, அதுதான் பிராண தசையில இழுத்துன்னு கிடக்குன்னு சொல்லக்கூடிய தன்மை. அந்த தன்மை வரும் பொழுது காலும் கையும் விதிர்த்து அதுல நாடிகள் எல்லாம் ஒடுங்கி போய் கையை ஆட்ட முடியாம கால் ஆட்ட முடியாம கிடக்கக்கூடிய ஒரு நாள் வருமே அப்படிங்கிறார். எனக்கு வராதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆவதன் முன்னம் அந்த நிலை வருவதற்கு முன்னாடி மூலமாகிய ஒற்றை எழுத்தை 3 மாத்திரை உள்ளெழ வாங்கி திருவஷ்டாட்சரத்தை மனதினால நினைத்து, அஷ்டாட்சரத்திலையும் முதல் இருக்கக்கூடியது பிரணவம். அந்த பிரணவத்தை சொல்லி அஷ்டாட்சரத்தை உபலட்சணமா காட்டுறார். ஓங்காரம் முதல் பகவானை கீதையில சொல்றான். ஓம் என்று ஸ்மரித்து என்ன தியானம் பண்ணி கொண்டு என்று கீதையில சொல்றதுனாலே அந்த ஓங்காரத்துல 3 எழுத்து இருக்கு. அந்த 3 எழுத்து ஆ உ மா என்கின்ற எழுத்து 3 எழுத்து. 3 மாகிய ஒற்றை எழுத்தை 3 எழுத்தும் சேர்ந்த ஒற்றை எழுத்து ஓங்காரம்னு காண்பிச்சுட்டார். அப்புறம் பிரிச்சு சொல்றார். அந்த 3 எழுத்துக்குமே பரிபாஷையில மாத்திரையும் தான் பெயர். 3 மாத்திரைகள் உடையது அப்படின்னு பெயர். இருந்தாலும் அந்த ஸ்வரம் உண்டே, இந்த ஸ்வரத்துல வந்து ஓம் அப்படின்னு சொல்லிவிட்டா ஒரு மாத்திரை கூட அங்க இல்லை. ஸ்வரத்தோட சொல்லணும் அப்படிங்கும் பொழுது 3 மாத்திரை. எப்படி அந்த வீணையினுடைய தந்தி எப்படி டிங்னு தட்டினால் அது தொடர்ந்து ஒரு நாதம் கொடுக்கிறதோ, அந்த நாதம் போன்ற ஒரு நாதத்தோட பிரணவத்தை சொல்லணும். ஓங்காரத்தை 3 மாத்திரை அப்படிங்கிறது வேத பாராயணம் பண்டவர்களுக்கு அந்த மாத்திரையினுடைய ஸ்வர வித்தியாசம் தெரியும், ஸ்வர முறை தெரியும். பரமவேதியரா இருப்பதனாலே அதை சொல்லியிருக்கிறார் அவர். அந்த ஓங்காரத்தை ஸ்வரத்தோட சொல்லி அதுக்கு அர்த்தம் யாருன்னால் பரவாசுதேவன் தானே அர்த்தம். பிரணவத்துக்கு அர்த்தம் பரபிரம்மம் தானே. அந்த பரபிரம்மமான வைகுண்டநாதன மனதில் வாங்கி நினைக்க கூடியவர்கள் இந்த சரீரத்தை விடுறவர்கள். யாரு? பீஷ்மாதிகளை போலே, சரபங்கர் பீஷ்மர் போன்ற மகான்களை போலே, ஆச்சாரிய கிருபையினாலே சபரிய போல
யார் அந்திம காலத்திலே அந்த நிலையை அடைஞ்சவர்களோ அவர்கள் விண்ணகத்தினில் மேவலும் ஆமே. விண்ணகம் பரமபதம், அந்த பரமபதத்தை தான் அவர்கள் அடைவார்கள். கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.